நான் ஏன் பிறந்தேன்? நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன்? என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா! நினைத்து செயல்படு என் தோழா! வணக்கம் தலைவரே. வணக்கம் மயாண்டி. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் தலைவரே. நீங்க தலைவரா இருக்கிற இந்த ஊர்ல எங்களுக்கு என்னங்க குறை? குறை இருக்காதுல்ல. நான் என்ன வருமானத்துக்காகவும், பகுமானத்துக்காகவுமா பதவிக்கு வந்திருக்கேன்? மக்களுக்காகவே உழைக்க வந்த பாட்டாளியா நான். எங்களுக்கு தெரியாத தலைவரே, தமிழ்நாட்டிலே உங்களை போல ஒரு அரசியல்வாதி ஒருத்தர் கூட கிடையாதுங்க. ஆ? இவன் நம்மள வாழ்த்துறானா? இல்ல கவுக்குறானா? எதுவா இருந்தாலும் சரி, நல்லதாவே எடுத்துக்குவோம். மாயாண்டி, உனக்கு தெரியுது என் மதிப்பு என்னன்னு. இந்த வீணா போன மக்களுக்கு தான் விளங்கவே மாட்டேங்குது என் வேல்யூ என்னன்னு. என்ன தலைவரே எப்படி சொல்லிட்டீங்க? மத்த ஊரெல்லாம் பிரசிடண்ட காணும்னு போஸ்டர் அடிச்சு தேடிட்டு இருக்கும்போது, தெரு தெருவா வந்து தேடி தேடி தொண்டு செய்றவங்கள புரிஞ்சுக்கிறாம இருப்பாங்களா? சரி மாயாண்டி, குடிக்க ஒரு குடம் கூட தண்ணி குழாயில வரலன்னு தெருக்கோடியில குடியிருக்கிற குருவ கழுவி ஒப்பாரி வச்சுச்சான். அதான் என்ன ஏதுன்னு கேட்டு போலான்னு வந்தேன். அப்படியா தலைவரே? ஆ? பாருங்க. ம். பச்சை பாம்புல படுத்து கிடக்கு. ஆத்தி. ஏன் தலைவரே? இதுதான் பைப்பு பாசனமா? யாரையா அது குடிக்கிற தண்ணியை வாழை மரத்துக்கு பாய்ச்சுறது? வாழை மரத்துக்கு சொந்தக்காரங்க. ஏயா, குடிக்க தண்ணி கொடுத்தா வாழை மரத்துக்கு பாய்ச்சிக்கிட்டு இருக்க? வாழை மரத்துக்கு வேண்டிய தண்ணியை நான் என்ன வடநாட்டுல இருந்தா கொண்டு வர முடியும்? குடிக்க ஒரு குடம் கூட தண்ணி இல்லைன்னு குழாயை சுற்றி நின்றுட்டு இருக்கும்போது நீ என்னடானா பைப்பை சொருகி பகுமானமா தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்க. மூச்சை புடிச்சுக்கிட்டு 30,000 லிட்டர் டேங்க நிரப்பி குடிக்கிறதுக்கு தண்ணியை திறந்து விட்டா முக்குற நேரத்துல மொத்த தண்ணியும் பொக்குன்னு காலியாகுதே. எப்படின்னு பார்த்தா எல்லா தண்ணியும் வயக்காட்டுக்கும் வாழைக்கட்டைக்கும்ல பாஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் மட்டுமா பாய்ச்சுறேன்? ஊர்ல எல்லாரும் தான் பாய்ச்சுறாங்க. எல்லாரும் தான் கோயிலுக்கு அன்னதானம் போடுறான், நீ அன்னதானம் போட வேண்டியதானே? எல்லாரும் தான் தான் பிள்ளைய இராணுவத்தில் சேர்த்து நாட்டை பாதுகாக்கிறான், நீயும் பாதுகாக்க வேண்டியதானே? அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. அடுத்தவன் செய்கிற தப்பை மட்டும் போட்டி போட்டு செய்வீங்க. ஆமா, நீ யாரியா இதெல்லாம் கேட்கறதுக்கு? இருங்க தலைவரே, இருங்க தலைவரே. யோ, இவர் இந்த ஊர் பிரசிடென்ட்யா? இந்த ஊருக்கு தானே பிரசிடென்ட். இந்த நாட்டோட பிரசிடென்ட் இல்லையே. பிரசிடென்ட்னா இவர் மிரட்டலுக்கு நான் பயப்படணுமா? எல்லா பிரசிடென்ட்டும் இப்படிதான் வீடு வீடா வந்து எட்டி பாக்குறாங்களா? 3 மாதத்தோட கூட்டத்தை கூட்டி கிளார்க்கு சொல்கிற இடத்துல கையெழுத்தை போட்டு கான்ட்ராக்டுக்காரன் கொடுக்குறத வாங்கிட்டு கமுக்காம வீட்டில் உட்கார பிரசிடண்ட் நான் இல்லை. என்னை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணிட்டு போகலாம் வந்திருக்கேன். நல்லது செய்யுங்க செய்யுங்க. உங்களை மாதிரி நல்லது செஞ்சவங்களுக்கெல்லாம் ஊருக்கு நடுவுல உயரமா செலவச்சுட்டாங்க. அடுத்து உங்களுக்கும் வச்சிருவாங்க. ஓவியா? ஏய் நில்லியா, நான் பாட்டு பேசிகிட்டு இருக்கேன், நீ பாட்டு போயிட்டு இருக்கிற. முதல்ல இந்த பைப்பை பிடிக்கிட்டு குழாய் அடைச்சி விடு. முன்னாடி வீட்டுக்காரன் மோட்டர் வச்சு 3வது மாடிக்கு தண்ணி ஏத்துறான். அவன்கிட்ட போய் முதல்ல நிறுத்த சொல்லு. ஏய் நில்லியா, இப்போ நீ குழாய் அடைக்கலைன்னா நாளைக்கு உன் வீட்டு குடிக்க கூட தண்ணி கொடுக்க மாட்டேன். தண்ணியை முறையாக பயன்படுத்தாமல் தண்ணி திருட்டில் ஈடுபட்டேன்னு சொல்லி கேஸை போட்டு உள்ளே தள்ளிவிடுவேன். ஏதோ சொந்தக்காரனாச்சும் சொல்லி திருத்தலாம் பார்த்தா திமிரா பேசுகிற. நம்ம ஊரில் இருந்து பஞ்சாயத்துக்குன்னு 10 பைசா வருமானம் இல்லை. ஸ்டெர்லைட் எரிகிறது, டேங்கில் தண்ணி ஏற்றுறது, பஞ்சாயத்து, பால்வாடி, ரேஷன் கடைன்னு கரண்ட் பில்லு மட்டும் ஆயிரக்கணக்கில் வருது. இதெல்லாம் கட்டுறதுக்கு பஞ்சாயத்து என்ன செய்யுதுன்னு யாருக்கா தெரியுமா? இப்போ நீ அடைக்க போறியா இல்லையா? முடியாது. அங்கிள் நான் அடைக்கிறேன். விஸ்வா, விடுங்கப்பா. உங்களுக்கு மட்டும் தண்ணி கிடைச்சா போதும்னு இப்படி குடிக்கிற தண்ணியை வீணாக்குறீங்களே, இது தப்பு இல்லையாப்பா? அடுத்தவங்க செய்யற தப்புன்னு தெரிஞ்சும் அதே தப்ப நம்மளும் செஞ்சா அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்னப்பா வித்தியாசம்? எத்தனை வாட்டி தான்ப்பா உங்களுக்கு சொல்றது? நாங்க சொல்றத நீங்க கேட்கவே மாட்டீங்களா? சிக்கனம்ன்றது நம்ம கிட்ட இல்லைன்னா எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் நம்மளால வளர்ச்சி அடைய முடியாதேப்பா. 100 யூனிட் இலவசம்னதும்
எரியற லைட்டை அமத்தாம படுக்கிறது, ஆக்கி திங்க கொடுக்குற அரிசியை வாங்கி ஆடு மாட்டுக்கு போடுறது, ஊருக்கு நடுவுல உயர்நிலை பள்ளி இருந்தாலும் வசதியான படிப்பு கொடுக்குறோம்னு பச்சை பிள்ளைங்களை பஸ்ல ஏத்தி அனுப்புறது, விசக்காய்ச்ச வருதுன்னு வீடு வீடா தேடி வந்து கொடுக்குற மாத்திரையை வாங்கி வீதியில வீசுறதுன்னு இப்படி அரசாங்கத்தோட திட்டங்களை அவமானப்படுத்துறதே இந்த பொதுமக்களோட பொழப்பா போச்சு. தாய்ப்பாலும் தண்ணியும் ஒண்ணுதான் சொல்லுவீங்க. இப்ப தாய்ப்பால் இல்லாம போச்சு. எதிர்காலத்துல தண்ணியும் இல்லாம போச்சுன்னா எந்த உயிர்ப்பா இந்த மண்ணுல வாழும்? உங்க காலத்துல ஏரி குளங்கள்ல குளிச்சிங்க, இப்ப நான் பாத்ரூம்ல பைப்பு தண்ணியில குளிக்கிறேன். எதிர்காலத்துல என் புள்ள எதுல குளிப்பான்றதை விட எதை குடிப்பான்ற கவலை தான் எனக்கு இருக்கு. கிராமத்தின் வளர்ச்சி தான் இந்த நாட்டின் வளர்ச்சின்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. கிராமங்கள் முன்னேறாம இருக்கிறதுக்கு காரணம் அரசாங்கமும் அரசியல்வாதிகளோ இல்லப்பா, பொதுமக்களோட பொறுப்பற்ற தன்மை தான்ப்பா இதற்கு காரணம். 1000 அடிக்கு கிளந்து தான் தண்ணியை எடுத்து குடிக்க கொடுக்குறாங்கன்றது அடுத்த தலைமுறையான எனக்கே தெரியும் போது உங்களுக்கு எப்படிப்பா தெரியாம போச்சு? பொதுமக்களான நாம பொறுப்பில்லாம நடந்துக்கிட்டு ஊர் பிரசிடண்ட் சரியில்லை, வார்டு மெம்பர் சரியில்லைன்னு சொல்றதுல என்னப்பா அர்த்தம் இருக்கு? தலைவரே, பிள்ளைங்க 2 பேரும் பிரட்டி பிரட்டி அடிக்கிறாங்க. ஒரு குடம் தண்ணி எடுக்க 1 கிலோமீட்டர் தூரம் போய் சுமந்துக்கிட்டு வர மக்கள் இருக்கும்போது நம்ம வீட்டு வாசல்லையே நல்ல குடிநீரை தருது நம்ம பஞ்சாயத்து நிர்வாகம். ஒரு நாளைக்கு குடிக்க தண்ணி வரலன்னா தண்ணி விடுறவனை அடிக்கணும் மிதிக்கணும்னு ஆர்ப்பாட்டம் பண்றமே தவிர ஏன் வரல என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்க கூட விரும்புறது இல்ல. இயற்கை வளங்களை மதிக்காத எந்த நாடும் பொருளாதாரத்துல முன்னேறினதா சரித்திரமே இல்லப்பா. எண்ணெய் வளம் மிக்க அரபு நாடுகள் கூட தண்ணீருக்காக யாருக்கிட்டையும் கையேந்த கூடாதுன்னு தண்ணீர் மேல தனி கவனம் செலுத்தி அதை பாதுகாத்து வர்றாங்க. எவ்வளவுதான் விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும் ஒரு சொட்டு தண்ணீரை கூட நம்மளால செயற்கையால உருவாக்க முடியாதேப்பா. அரசாங்கம் கொடுக்கறத முறையா பயன்படுத்தினாதானப்பா நம்ம நாடு முன்னேற்றம் அடையும். ஏன் தலைவரே, இப்பேற்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த ஆளுதான் அப்பனா? எல்லாரும் தண்ணி தாகத்துல இருக்கும்போது எனக்கு தலை குளிக்க தண்ணி கொடுன்னு கேக்குறீங்களே, இது எப்படிப்பா நியாயமாகும்? தண்ணி கண்ணு கெட்டாத தூரத்துக்கு போயிடுச்சுன்னா எச்சில மட்டும் முழுங்கி எத்தனை நாள்பா உயிர் வாழ முடியும்? தவறு செய்யற நிர்வாகத்தை தட்டி கேட்கணும்னா பொதுமக்களாகிய நாம முதல்ல பொறுப்பா இருக்கணும்ப்பா. யாருக்கு எது கிடைக்குதோ இல்லையோ எனக்கு கிடைச்சா போதும்னு நினைக்கிறது சுடுகாட்டுக்கு நடுவுல ஒத்தையா குடியிருக்கிறதுக்கு சமம்ப்பா. காக்கா குருவி எல்லாம் தனக்கு கிடைச்சத தான் இனத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கும். ஆனா பாலா போன மனுஷ இனம் மட்டும்தான் பக்கத்து வீட்டுக்காரனை கூட பகையாளியா பாக்குது. தெருக்குழாய் உடைஞ்சி தண்ணி வீணா போறப்ப அதை கண்டும் காணாம போறது, விடிய விடிய எரியிற தெருவிளக்க விடிஞ்ச பிறகும் அணைக்காம வேடிக்கை பாக்குறது, ஏரி குளங்களுக்கு போற வாக்கியா வரப்பெல்லாம் வெட்டி தூத்து போடுறது, வீட்டுல இருக்க குப்பையெல்லாம் கொண்டு போய் தொட்டியில கொட்டாம மழை நீர் வடிகால் வாய்க்கால்ல கொட்டுறது, இந்த சல்லிப்பயல் எல்லாம் சாராயத்தை குடிச்சிட்டு பொது இடத்துல பாட்டில போட்டு உடைக்கிறது, இப்படி கிராம மக்கள் எல்லாரும் பொறுப்பில்லாம நடந்துகிட்டு நிர்வாகம் சரியில்லைன்னு சொல்றது எவ்வளவு வேடிக்கையான விஷயம். எப்போ உங்க தவறு நினைச்சு நீங்க வருந்துட்டீங்களோ அப்பயே நீங்க திருந்துட்டீங்கப்பா. அழாதீங்கப்பா. அங்கிள், எங்களை மன்னிச்சிருங்க அங்கிள். இனிமே எங்க வீட்டுல இது மாதிரி தவறு நடக்காதுங்க அங்கிள். அங்கிள் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த கிராமத்தை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போவோம். நீரோட அவசியத்தை கிராம மக்களுக்கு எடுத்து சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். நம்ம கிராமத்தை தமிழ்நாட்டிலேயே முன்மாதிரி கிராமமா மாத்தி காட்டுவோம் அங்கிள். என் தங்கமே, வாயா என் செல்லமே, நீதாயா இந்த ஊருக்கு வருங்கால ஊராட்சி மன்ற தலைவர்.